ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் 11th ஸ்டாண்டர்ட் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அத்தியாயம் 9வது லெசன் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு. இந்த லெசனில் இருக்க முக்கியமான எல்லா குறிப்புகளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அத்தியாயம் 9. இதில் சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றங்களை பார்க்குறோம். அறிமுகம். இந்தியா 1947 சுதந்திரம் அடையும் போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலே இருந்தது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் பின்தங்கிய நிலையில் இருந்துச்சு. தொழில்மயமாதல் மிக குறைவாகவும் உறுதியின்றியும் இருந்துச்சு. விவசாயத்துறை நிலப்பிரபுக்களின் கையில் இருந்துச்சு. அதனால் அங்கே உற்பத்தி மிகவும் குறைவாக இருந்திருக்கு. போக்குவரத்து, தகவல் தொடர்பும் பின்தங்கிய நிலையில் தான் காணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி மற்றும் சுகாதார வசதிகளும் போதுமானதாக இல்லை. மேலும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் காணல் நீராக தான் இருந்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா வறுமையும் வேலையின்மையும் நாட்டின் 2 மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் 1991ஆம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. அந்த வருஷம் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்திச்சிச்சு. அப்போ வெளிநாட்டு வாணிப கணக்கில் பேரிழப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. எனவே இந்தியா புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வர வேண்டிய அவசியம் அப்போ ஏற்பட்டிருக்கு. இந்தியா பொருளாதார அமைப்பில் பெரும்பான்மையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருந்தது. நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம்தான் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்தது. இந்த கொள்கைகளை தொழிற்சாலை, வணிகம், நிதி மற்றும் வேளாண்மை போன்ற பொருளாதாரத்தின் பல துறைகளின் பலவீனத்தையும் முட்டுக்கட்டையாக இருந்த கடுமையான தடைகளை மாற்றுவதையும் முக்கிய நோக்கமாக இது கொண்டிருந்திருக்கு. எதுனா இந்திய பொருளாதார திருப்பு முனையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய நோக்கமாக இது கொண்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 9.2 தாராளமயம், தனியார் மயம் மற்றும் உலகமயமாதல் என்பதன் பொருள் கொடுத்துருக்காங்க. இதை 3 சேர்ந்து எல்பிஜின்னு சொல்கிறாங்க. தாராளமயம், தனியார் மயம் மற்றும் உலகமயமாதல் என்ற கருத்துக்கள் புதிய பொருளாதார கொள்கையின் 3 முக்கிய தூண்களாக இருந்திருக்கு. தாராளமயமாதல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதோ அல்லது தளர்த்துவதையோ குறிக்கும். உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்குதல், சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்குதல், தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பு போன்றவை தாராளமயமாக்குதலின் அம்சங்கள் ஆகும். நெக்ஸ்ட் தனியார் மயமாக்குதல். தனியார் மயமாக்குதல் என்பது பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதை குறிக்குது. அரசின் நாட்டுடைமையாக்குதலின்மை, அரசு முதலீடுகள் குறைப்பு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறைக்கு மாற்றி அமைத்தல் போன்றவையே தனியார் மயமாதலின் சாராம்சமாக இருக்கு. உலகமயமாதல். உலகமயமாதல் அப்படிங்கிறது உள்நாட்டு, அதாவது இந்தியா பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது தான் உலகமயமாதல் எனப்படுது. சுங்கவரி குறைப்பு மற்றும் சுங்கவரி தவிர்ப்பு போன்ற செயல்பாடுகளின் மூலம் இறக்குமதியை எளிமைப்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுக்கான கதவுகளை திறந்து வைப்பது போன்ற சில நடவடிக்கைகள் உலகமயமாதலின் அளவீடுகள் ஆகும். நெக்ஸ்ட் எல்பிஜிக்கு ஆதரவான கருத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அரசு உரிமை கொள்கைகளை சற்றே தளர்த்துவது அவசியமாக இருந்தது. நெக்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சியின் தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று கருதப்பட்டதால் தனியார் மயமாதல் அவசியமானது. நெக்ஸ்ட் வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. இதற்கு உலகமயமாதல் அவசியமாகிறது. வளரும் நாடுகளின் இயற்கை மற்றும் மனித வளங்கள் முழுவதையும் வளர்ந்த நாடுகள் சுரண்டிக் கொள்கின்றன.
நாடுகள் தங்களது உற்பத்தி பண்டங்களை சந்தைப்படுத்தும் அங்காடியாக வளரும் பொருளாதார நாடுகளை பயன்படுத்தி கொள்கின்றன. வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உபரி முதலீட்டை பின்தங்கிய நாடுகளில் அதிகமாக செய்கின்றன. பழைய வழக்கொழிந்த தொழில்நுட்பங்களை வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு விற்பதன் மூலம் வளர்ந்த நாடுகள் முன்னேறுகின்றன. முடிவாக பணக்கார நாடுகள் வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தினால் மேலும் வளர்கின்றன. சரி, நெக்ஸ்ட்டு எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். தாராளமயமாக்கும் கொள்கை வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு வசதியாகிவிட்டது. வெளிநாட்டு பெரிய நிறுவனங்களை எதிர்க்க இயலாத உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாயிருந்தது. தனியார் மயமாக்குதல் பெரிய நிறுவனங்களின் முற்றுரிமை சக்தியினை வளர்க்கும் என்ற வாதம் உள்ளது. ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழில் நீடித்திருக்க முடியும். இதில் சமூக நீதியை எதிர்பார்க்கவோ நிலைநாட்டவோ முடியாது. எனவே மக்களிடையேயும் வட்டார அளவிலேயும் வேறுபாடுகள் அதிகரித்து வருகின்றன. உலகமயமாக்குதல் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. உலகமயமானது பொருளாதார சக்திகளை உலக அளவில் மறுபகிர்வு செய்ய வழிவகை செய்கிறது. ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் மேலும் வளர்ந்தன. வளர்ச்சி குறைந்த நாடுகளின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்கள் வணிகத்தின் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு பரவின. நெக்ஸ்ட் 1991க்கு பின்னர் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள். வெளிநாட்டு செலவாணியின் கையிருப்பு அதிகரிக்க துவங்கியது. தொழில்மயமாதல் விரைவாக நடைபெற்றது. தேடு நுகர்வு முறை மேம்பட துவங்கியுள்ளது. 4th விரைவு நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகி வருகின்றன. இந்த வசதிகள் ஏழைகளுக்கு எட்டவில்லை. சில துறைகளில் வளர்ச்சியின் பலன்கள் சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடையவில்லை. தவிர சமூக பொருளாதார அரசியல் மக்கள் தொகை மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் சவால்களை அவை தோற்றுவிக்கின்றன. துறைகளின் முன்னேற்றம் நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆனால் அது எந்த பிரிவினரையும் சென்றடைகிறது என்பது சமூக பொருளாதார நிலையை சார்ந்தது. நெக்ஸ்ட், இந்திய பொருளாதாரத்தில் இத்தகைய அனைத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் வறுமை, வேலையின்மை, பேதங்காட்டுதல், சமுதாய புறக்கணிப்புகள், வளம் குன்றிய நிலை, பின்தங்கிய பொருளாதாரம், பணவீக்கம் அதிகரித்தல், வேளாண்மையின் தேக்கம், உணவு பாதுகாப்பின்மை மற்றும் தொழிலாளர்கள் இடப்பெயர்ச்சி ஆகிய அடிப்படை பொருளியல் பிரச்சனைகளை பெருமளவு இந்திய மக்கள் எதிர்கொள்கின்றனர். இவர்களுக்கு அரசின் கொள்கைகளை மட்டுமே குறை கூறக்கூடாது. தனிநபர்களின் மதிப்பீடுகள், நம்பிக்கைகள், வழிமுறைகள் ஆகியவற்றையும் காரணம் என புதிய நிறுவன பொருளியல் அறிஞர்கள் கருதுகின்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் முதலீட்டு விலக்கல்னு கொடுத்துருக்காங்க. முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது தான் முதலீட்டு விலக்கல். முதலீட்டு விலக்கல் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நெக்ஸ்ட் 9.5 இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை. குறிப்பிட்ட காலத்தில் இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை அங்கு சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் மாற்றங்கள் தவிர்க்கப்பட முடியாதுன்னு இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பன்னாடு பண நிதியத்தின் IMF கணிப்புப்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த GDP மதிப்பில் இந்தியாவின் பங்கு 2.99 விழுக்காடு ஆகும். ஆனாலும் இந்தியா உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5%, உலக நிலப்பரப்பில் 2.4% கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. 2016 மொத்த ஆசியாவின் GDP அளவில் 8.50% இந்தியாவின் பங்காக உள்ளது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆசிய நாடுகளில் ஜப்பான்,
சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்துல இருக்குது. இங்கே வந்து உலக நிலப்பரப்பில் 2.4% கொண்டுள்ளது. நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொழில்துறை சீர்திருத்தங்கள். புதிய தொழில் கொள்கையை ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் அறிவித்தார். புதிய தொழில் கொள்கையை ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் அறிவித்தார். புதிய கொள்கை தொழில்துறையில் கணிசமாக கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கங்கள் அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது, MRTP சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது மற்றும் சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது ஆகியவன ஆகும். சீர்திருத்தங்கள் தான் இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு தொழில் கொள்கையின் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் என்னென்னா, தொழில் கொள்கை பின்வரும் மாற்றங்களை தொழில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து தொழில் உரிமங்கள் விலக்கல் செய்யப்பட்டன. செகண்டு தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். தேர்டு பொதுத்துறை கொள்கை நீக்கம் மற்றும் கொண்டு வரப்பட்டது. சீர்திருத்தங்களை கொண்டு வரப்பட்டது தான் எடுத்த முக்கிய முயற்சிகள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து MRTP சட்டம் ஒழிப்பு. எதுலன்னா தொழிற்கொள்கையின் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகளில் MRTP சட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வருஷம் குரூப் 4 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. எதுலன்னா தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகளில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கு. MRTP சட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு தொழில் உரிமை விலக்களித்தல். 1991 தொழில் கொள்கையின் மிக முக்கிய அம்சம் என்னவெனில் தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல் மற்றும் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருதலாகும். தொழில் உரிமை கொள்கையின் கீழ் தனியார் துறை தொழில் துவங்க உரிமம் பெற வேண்டியிருந்தது. நெக்ஸ்ட் தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல் 2. முன்னதாக மூலதன தொழிற்சாலைகளும் முக்கிய தொழிற்சாலைகளும் பொதுத்துறைக்கென ஒதுக்கப்பட்டன. தற்போது தொழில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பெரும்பாலான தொழில்கள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டன. புதிய தொழில் கொள்கையின் கீழ் அணுசக்தி, சுரங்கம் மற்றும் ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புதிய தொழிற்கொள்கையின் கீழே அணுசக்தி, சுரங்கம் மற்றும் ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த 3 துறை தவிர ஏனைய துறைகள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டன. தேர்டு, பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள் என்னென்னா, பொதுத்துறை சீர்திருத்தங்கள் என்பது திறமையாக இயங்கும் நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்குவதாகும். பொதுத்துறையில் எந்தெந்த துறைகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை அரசு அடையாளம் காண்கிறது. தனது முதலீட்டு குறைப்பு கொள்கை மூலம் பொதுத்துறையை மாற்றி அமைக்கிறது. நட்டத்தில் இறங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது. ஃபோர்த் முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் MRTP ஒழித்தல். இதில் 1991 ஆண்டைய புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. 2010 போட்டி குழு ஏற்படுத்தப்பட்டது. இது பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்கும். இக்கொள்கை தனியார் துறையில் போட்டியை ஏற்படுத்தும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் செய்தது. எதுன்னா முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்ததுனால. நெக்ஸ்ட்டு வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை. பொருளாதார சீர்திருத்தத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் வெளிநாட்டு முதலீட்டுக்கும் மற்ற வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவதாகும். இந்த நடவடிக்கை நாட்டின் தொழில்துறையில் போட்டியை ஏற்படுத்தி வணிக சூழலை மேம்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு FEI ஆகியவற்றுக்கு லகுவான வழி திறந்துவிடப்பட்டது.
1991 சிலர் உயர் தொழில்நுட்பம் மற்றும் பேரளவு முதலீடு தேவைப்படும் முக்கிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் 51% பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. இதன் அளவு பல நிறுவனங்களுக்கு 74%ஆகவும் பின்னர் அது 100%ஆகவும் மாற்றி அமைக்கப்பட்டது. இதனால் பல புதிய நிறுவனங்கள் இந்த பட்டியலில் சேர்ந்துள்ளன. நெக்ஸ்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் எதுனா FIPB அமைக்கப்பட்டது. வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியில் நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் தான் வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் FIPB அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9.7 வேளாண் துறையில் சீர்திருத்தங்களின் தாக்கம். பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் தொடக்கத்திலிருந்தே இந்திய பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் சேவை துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்திருக்கு. இருந்தாலும் இவ்வளர்ச்சி வேளாண்மை துறை வளர்ச்சியை தடை செய்தது. 1984 85 வரைக்கும் 3.62% இருந்த வளர்ச்சி 1995-96 முதல் 2004-05 வரை 1.97% குறைந்தது. வேளாண் துறையில் விளைச்சல் மற்றும் உற்பத்தி திறனில் ஒரு பெரிய இடைவெளியை பதிவு செய்துள்ளது. இதனால் பயிரிடுதலுக்கு விவசாயிகள் இடம்பெயர்ந்தனர். மேலும் கடன் சூழல்களால் பல்வேறு விவசாய குடும்பங்கள் வறுமைக்கும் தற்கொலை போன்ற கொடூர முடிவுகளுக்கும் கையேடான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னு இந்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பயிர் பாதுகாப்பு. இந்தியாவில் வேளாண் துறை வெள்ளத்தாலும் வறட்சியாலும் அதிகம் பாதிக்கப்படுகின்றது. வேளாண் துறை இயற்கை சீற்றங்களிலிருந்து விவசாயிகளை பாதுகாத்து அடுத்த பருவத்திற்கு தயார் செய்வதற்காக தான் மத்திய அரசு பல்வேறு விவசாய திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் 18 பிப்ரவரி 2016 பிரதம மந்திரியால் பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பாருங்க, த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா இதுதான் பயிர் காப்பீடு திட்டம். பிப்ரவரி 18, 2016 பிரதம மந்திரியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் பயிர் காப்பீட்டு திட்டம். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இந்த திட்டத்தில் விவசாயிகள் கோடைகால பயிர்களுக்கு 2% மற்றும் குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% என்ற ஒரே சீரான சந்தா தொகை கட்ட உதவுகிறது. இது எதுக்கு உதவுதுன்னா, ஒரே சீரான சந்தா தொகை கட்ட இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் உதவுது. தோட்ட பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா 5% இருக்கும். இந்த திட்டத்தின் மூலமாக தோட்ட பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா 5% இருக்கும். நெக்ஸ்ட், குளிர்பதன சேமிப்பு கிடங்கு. பழங்களின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் பழங்களில் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் காய்கறி உற்பத்தியில் இரண்டாவது உற்பத்தியாகவும், காய்னா 2 எழுத்து, அப்போ இரண்டாவது, காய்கறியில் இரண்டாவதுன்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்கறி உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் விளங்குகிறது. இருந்த போதிலும் அறுவடைக்கு பின்னால் ஏற்படும் 25 முதல் 30 வரையிலான இழப்புகளினால் தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளின் அளவு மிக குறைவாக தான் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது தவிர நுகர்வோரை அடையும் நேரத்தில் பண்டத்தின் தரம் கணிசமான அளவில் குறைகிறது. விரைவில் அழுகும் தன்மையுடைய பழங்கள் மற்றும் காய்கறிகளை சந்தைப்படுத்துவதில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. இது அதிக வியாபார செலவுகள், சந்தைகளில் தேக்கம், விலையின் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது. இந்த பிரச்சனையை சமாளிக்க இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம்
இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன பிரச்சனைன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இந்த பிரச்சனையை சமாளிக்க இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம் 1985ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி, அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் 3வது பிரிவு, இது நல்லா நோட் பண்ணிக்காங்க. 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964, கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 என்பதை ஏற்படுத்தியது. எப்போனா 1955. இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகமும் 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 என்பதை ஏற்படுத்தியது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட். இருந்த போதிலும் இன்றளவும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உழவர் கடன் அட்டை திட்டம். இந்த கொஸ்டின்லேருந்து தான் இப்போ இந்த வருஷம் 24 இப்போது இந்த கொஸ்டின் தான் இந்த கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். இந்த இது நான் பார்க்கலாம். உழவர் கடன் அட்டை கிஷான் கிரெடிட் கார்டு என்பது கேசிசி என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயியின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்காக ஒரு ஏற்பாடாகும். எதுனா கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து எளிதாக கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. இது 1998ஆம் ஆண்டில் இந்திய மைய வங்கி, இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க இப்போ குரூப் 4ல். இது 1998ஆம் ஆண்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி அப்படின்னா அது நபார்டு தான் சொல்கிறோம். எதுனா இந்திய மைய வங்கி அது தனி, மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கினா அது நபார்டு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. இந்த 2 வங்கியால் தொடங்கப்பட்டது தான் இந்த உழவன் கடன் அட்டை திட்டம். இது வந்து 1998ஆம் ஆண்டில். இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட், விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே அதன் நோக்கமாக இருந்திருக்கு. இது நோக்கமும் நல்லா பார்த்துக்கோங்க. நோக்கம் என்னென்னா விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பது, இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. இது நல்லா பார்த்துக்கோங்க. முறைசாரா வங்கிகளில் கடன் பெறுவது எளிது, ஆனால் வட்டி வீதம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கடன் அட்டையை கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு நம்ம அரசு. இந்த கடன் அட்டையை பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. இந்த கடன் அட்டையெல்லாம் எது வழங்குதுன்னு கேட்டாங்கன்னா கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகிற இந்த கடன் அட்டையை பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் தான் வழங்குகின்றன. பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. மேலும் அரசு கேசிசி கடன் அட்டையை மின் தகவல் கடன் அட்டையாக வழங்க அறிவுறுத்தியுள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அறுவடைக்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகள். இது என்னென்னா வேளாண் ஆராய்ச்சி கழகம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 2012-13ஆம் ஆண்டுக்கான விவரங்களை கொண்டு 2014ஆம் ஆண்டு மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையின் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கான இழப்பீடு ரூபாய் 92,651 கோடியாக உள்ளதாக கணிச்சிருக்காங்க. எப்போனா 2004ஆம் ஆண்டு மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையின் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கு இழப்பீடு எவ்வளோ ஆயிரதா கணிச்சிருக்காங்கன்னா 92,651 கோடியாக இருக்குன்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட், அடுத்து இந்த அட்டவணையில் உணவுப் பொருள் கழிவுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பயிர்கள் தனியாகவும் கூட்டு விரயங்கள் சதவீதங்களில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கலாம். தானியங்கள் 5.6% விரயங்கள், பருப்பு வகைகள் 6.8%, எண்ணெய் வித்துக்கள் 3.10%, பழங்கள் மற்றும் காய்கறிகள் 5.6% கூட்டு விரயங்கள், பால் 1%, மீன் வளம் 5%. நெக்ஸ்ட் மீன் வளம்
நிலத்தில் வந்து 5%, மீன் வளம் கடலில் வந்து 10% விரயமாக சொல்லியிருக்காங்க. இறைச்சி வந்து 3%, கோழி 7%. இப்படி இந்த அட்டவணையில் இருக்க இந்த ஆதாரங்களை சொன்னது எதுனா மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் தான் இந்த உணவுப் பொருள் கழிவுகள் அப்படிங்கிற இந்த தகவலை, இந்த ஆதாரத்தை சொல்லியிருக்கு. அது எதுனா இந்திய அரசு 2016 மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம், இந்திய அரசு 2016 தான் ஆதாரம் இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விவசாய விளை பொருட்களின் விரயங்களை குறைப்பதற்காகவும் மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் MOFPI மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தி உள்ளது. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அவற்றில் சில பெரிய உணவு பூங்கா, ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு, பாதுகாப்பு பெட்டகம் வரும் வரை குளிர்பதன வசதி, அறுவடை இடத்திலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வரும் வரை குளிர்பதன வசதி, மதிப்பு கூட்டு பாதுகாக்கும் கட்டமைப்பு, நவீன இறைச்சி வதைக்கூடங்கள், தர உத்தரவாத திட்டம், தர குறியீடு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, பிற முன்னேற்ற நடவடிக்கைகள் தான். நெக்ஸ்ட்டு, மேலும் தோட்டக்கலை மற்றும் தோட்டக்கலை அல்லாத பொருள்களின் அறுவடைக்கு பின் நேரிடும் இழப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளைநிலங்களிலிருந்து நுகர்வோர் வரையிலான அல்லது உற்பத்தி பகுதியிலிருந்து அங்காடி வரையிலான ஒருங்கிணைந்த குளிர்பதன மற்றும் பதப்படுத்தும் கட்டமைப்பு வசதிகளை இந்திய அரசு செய்துள்ளது. 2008 9 ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எப்போ இருந்து இது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா 2009 9 ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வராங்க. எனினும் பெரிய முன்னேற்றம் எதுவும் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9.7 விவசாய பொருட்களான அங்காடி குழு, பொருட்களுக்கான அங்காடி குழு தான். அது வந்து APMC அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கம்யூனிட்டி தான். இது வந்து விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் இது. எதுனா விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு APMC அப்படிங்கிறது எதுனா விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இல்லை, இது மாநில அரசாங்கம், நல்லா நோட் பண்ணுங்கள். மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் APMS. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் APMSன் பணிகள் பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேளாண் சந்தைகளில் பொது மற்றும் தனியார்களிடையே கூட்டுறவு வளர்ச்சி பெற செய்தல். செகண்ட், சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை விவசாயிகளுக்கு வழங்குதல். தேர்டு, விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பரிமாற்றங்களின் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல். ஃபோர்த்து வந்து விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்ய அதே நாளில் விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்து, இதுதான் இதனுடைய வேலை. இதனுடைய பணிகள்னால் APMS உடைய பணிகள். வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல், வேளாண் பொருட்களின் வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களை அவ்வப்போது காட்சிப்படுத்துதல். நெக்ஸ்ட், சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய விவசாய நெருக்கடிகள், இடுபொருட்களின் செலவு உயர்வு, விதைகளையோ விவசாயிகளுக்கான மிகப்பெரிய உள்ளீடு ஆகும். விதைகள் தான் விவசாயிகளுக்கான மிகப்பெரிய உள்ளீடு ஆகும். தாராளமயமாக்குவதற்கு முன் நாடு முழுவதும் விவசாயிகள் மாநில அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து விதைகளை பெற்று வந்திருக்காங்க. இந்நிறுவனங்கள் விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து தரம் மற்றும் விலை நிர்ணயித்து முழு பொறுப்பாக இருந்திருக்காங்க. தாராளமயமாக்கல் மூலம் இந்தியாவின் விதைகள் சந்தை உலகளாவிய வேளாண் தொழிலுக்கு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் கட்டுப்பாடுகள் தளர்க்கப்பட்டதால் 2003 ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டன. இது விவசாயிகள் இரட்டிப்பாக பாதிப்படைஞ்சாங்க. விலைகள் உயர்வு மற்றும் போலி விதைகள் உருவாக்கம் போன்ற பிரச்சனைகள் மேலும் பூதாகரமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேளாண் மானிய குறைப்பு. ஏற்றுமதி நோக்கத்துடன் மிளகாய், பருத்தி மற்றும் புகையிலை போன்ற பணப்பயிர்களை பாரம்பரிய பயிர்களோடு ஊடு பயிராக
வளர்ப்பதற்கு விவசாயிகளை ஊக்குவித்தன. தாராளமயமாக்கல் கொள்கைகள் பூச்சிக்கொல்லி மற்றும் உர மானியத்தை குறைத்துவிட்டதால் உரங்களின் விலைகள் 300% அதிகரித்தன மற்றும் மின் கட்டணங்களும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் விவசாய பொருட்களின் விலையும் அந்த அளவுக்கு உயரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இறக்குமதி சுங்கவரி குறைப்பு. உலகமயமாக்குதலின் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்பட்டன. அத்துடன் 2001 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. இது நோட் பண்ணிக்காங்க. 2001 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவாக இறக்குமதி மலிந்து பொருட்கள் சந்தையின் குவிந்தன. இதனால் பருத்தி மற்றும் மிளகு போன்ற பயிர்கள் விலைகளும் சரிந்தன. கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல். 1991க்கு பின்னர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி உட்பட வணிக வங்கிகளின் கடனளிப்பு முறையில் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தால் விவசாயத்திற்கு போதுமான கடனுதவி அளிக்க இயலவில்லை. இது விவசாயிகளை அதிக வட்டி வசூலிக்கக்கூடிய வட்டிக்காரர்களை சார்ந்திருக்க கட்டாயப்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள். 1991 முதல் செயல்பட்டு வரும் புதிய வர்த்தக கொள்கையின் முக்கிய அம்சங்கள். புதிய வர்த்தக கொள்கை எப்போருந்து செயல்பட்டு வருதுன்னா 1991. அதனுடைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். சுதந்திரமாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. முதல் அம்சம் 1991 முன் இந்திய இறக்குமதியானது ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது. 1992 இறக்குமதியானது வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஏப்ரல் 1 1992 உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி. வர்த்தக கொள்கை எப்போ உருவாக்குச்சுன்னா ஏப்ரல் 1 1992 உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கை ஏறத்தாழ அனைத்து இடையிணை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்குது. நெக்ஸ்ட் சுங்க கட்டணம் அமைப்பு மற்றும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதல். ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ள குழு எதுனா ராஜா செல்லையா குழு அறிக்கை தான். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். உச்ச அளவிலான 50%ஆகவும் குறைந்த 50% குறைக்க பரிந்துரை செய்திருக்கு. எதுனா ராஜா செல்லையா குழு அறிக்கை. இத்தீர்வுகளை படிப்படியாக குறைப்பதன் முதல் முயற்சியாக 1991 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300%இலிருந்து 150% குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நிதி அறிக்கையில் சுங்க வரியை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். 2015 ஏப்ரல் 1 அன்று 2015-2020 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்தது. புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவிச்சிருக்கு. எதுனா இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். எப்போனா 2015 ஏப்ரல் 1 2015 2000 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்திருக்கிறது. எதுனா இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். இது முக்கியம், அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015-20 வரைக்கும். ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்பு மேக் இன் இந்தியா மற்றும் மின்னணு இந்தியா டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களுக்கு ஆதரவளித்தலே இக்கொள்கையின் முதன்மையான நோக்கமாகும். ஸ்டூடெண்ட் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல்,
மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இந்தியாவில் தயாரிப்பு மேக் இன் இந்தியா மற்றும் மின்னணு இந்தியா டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களுக்கு ஆதரவளித்தல் தான் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முதன்மையான நோக்கமாகும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சிறப்பு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்று கருத்து உருவாக்கப்பட்டது. இந்திய தயாரிப்புங்கிற கருத்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25% அளவு குறைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், டிஜிட்டல் இந்தியா முறைப்படி வரி தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்துதல் போன்றவற்றிற்கான கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்காளர், கணக்கு காசாளர் போன்றோரால் மின்னணு முறையில் கையொப்பமிட்டப்பட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன. டிஜிட்டல் இந்தியாவில் என்னென்ன தயாரிக்கப்படுதுன்னு பாருங்கள். டிஜிட்டல் இந்தியாவில் வரி தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்துதல் போன்றவற்றிற்கான கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்காளர், கணக்கு காசாளர் போன்றோரால் மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றது. இதுதான் இதனுடைய சிறப்பு அம்சங்களாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட்டு, அடுத்த பாயிண்ட்டு, ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் சுயவிவர ஆவணங்களின் அசல் நகல்களை மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிஜிட்டல் மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ஆவணங்கள் இருக்கிறதுனால மறுபடியும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு அவசியம் இல்லை. இதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். மூன்றாவது, பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்கள் ஆகும். பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்களாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5th, தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கிற இந்தியாவின் பங்கை 2020க்குள் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015-2020 இரு மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். அனுமதி வழங்குவதில் பெருகியிருந்த கட்டுப்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி போன்ற குறைபாடுகளை சமாளிக்கவும் நேரடி முதலீட்டை ஈர்க்கவும் 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்டது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்டது 2000. அது எதுக்காகனா, அனுமதி வழங்குவதில் பெருகியிருந்த கட்டுப்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி போன்ற குறைபாடுகளை சமாளிக்கவும் நேரடி முதலீட்டை ஈர்க்கவும் தான் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது. அது 2000 ஏப்ரல் மாதம். நெக்ஸ்ட், பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக வணிக மற்றும் தொழில் காரணங்களுக்காக அரசாங்க நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. இக்கொள்கையினால் பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. உலகமயமாதலோடு கூடிய ஏற்றுமதி முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி அடைவதற்காக பல நாடுகளில் SEZ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லி இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளில் பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது இந்தியாவாகும். 1965ஆம் ஆண்டில் கண்ட்லாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கலாம். இந்தியா தான் ஆகும். ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளின் பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது இந்தியா. அது 1965ஆம் ஆண்டில் கண்ட்லாவில்
முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது? இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1965ஆம் ஆண்டில் கண்ட்லாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் இந்தியா அமைச்சது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பல மண்டலங்களாக உள்ளடக்கியுள்ளன. மண்டலங்களை எடுத்துக்காட்டாக சுதந்திர வர்த்தக மண்டலங்கள், ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள், தொழில் பூங்காக்கள், பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலங்கள், உயர் தொழில்நுட்ப மண்டலங்கள், அறிவியல் மற்றும் புதுமை பூங்காக்கள், இலவச துறைமுகங்கள், நிறுவன மண்டலங்கள் போல இன்னும் பல இருக்குன்னு சொல்கிறாங்க. SEZஇன் முக்கிய நோக்கங்கள்: வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க, முக்கியமாக வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து தம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல். செகண்ட், பன்னாட்டு வியாபாரத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரித்தல். கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல். ஃபோர்த்து, வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். ஃபிஃப்த்து, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல். உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். SEZஇன் முக்கிய இயல்புகள்: பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள், தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது, நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டது, தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது, இதில் அமையப்பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் SEZஇன் முக்கிய இயல்புகள். நெக்ஸ்ட்டு, எனவே அரசின் சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. இதனால் சமூக மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட்டு, நிதி சீர்திருத்தங்கள். நிதி ஒழுங்கு மிக முக்கியம் என்பதில் ஐயமில்லை. இந்த நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் இருக்கக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியம் கொண்டு வந்தது. இந்த வழியில் அரசானது வரவு செலவு திட்டத்தை செலவுகளை இலக்கமாக கொண்டு வருவாயை பெருக்கும் நேரடி வரி அளவை மாற்றியமைப்பதால் ஆடம்பர நுகர்வு குறையும். எனவே பொது நிதியை கூட்டுவதிலும் பொது செலவை குறைப்பதிலும் அரசாங்கம் மிக குறியாக இருந்தது. செலவை குறைக்கும் முகத்தான் உர மானியம் மற்றும் சர்க்கரை மானியங்கள் குறைக்கப்பட்டன. வருவாயை அதிகப்படுத்த பொதுத்துறை சொத்துக்கள் விற்கப்பட்டன. அரசு நலத்திட்டங்களுக்கான நிதியை படிப்படியாக குறைத்தது. தொழில்துறை நிறுவனங்கள் மீதான தாக்கத்தை குறைத்தது. இதனால் ஏழை மக்களின் மீதான தாக்கம் அதிகரித்தது. நிதி சீர்திருத்தம் மூலமாக இது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரியாகும். அப்புறமா விரிவான மறைமுக வரியாக உற்பத்தி, விற்பனை மற்றும் நுகர்வு மீது விதிக்க இது முன்மொழியப்பட்டது. இது மத்திய மற்றும் மாநில அரசுகள் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது உற்பத்தி மற்றும் பண்டங்களின் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை நீக்கும். இந்த வரி ஒரு முனை வரி தான். இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி வாட் என்பது பலமுறை வரியாகும். இது இந்த வரி ஒரு முனை வரி. மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னா இது பலமுறை வரி தான் மதிப்பு கூட்டப்பட்ட வரி. ஆனால் இது GST ஒரு முனை வரியாகும். பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி 29/3/2017 மார்ச் மாதம் 2017 அன்று பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒப்புதல் வழங்கப்பட்ட ஆண்டும் கேட்கலாம், அது நல்லா பார்த்துக்கோங்க. மார்ச் 29, 2017. அப்புறம் 2017ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது. 2017 ஜூலை மாதம். நெக்ஸ்ட்டு, GSTயின் நன்மைகள் கொடுத்துருக்காங்க. அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது. ஒரு முனை வரியாக இருக்குது. பதிவுக்கான வாசலாக உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன. இணையவழி வசதி மூலம் எளிமையாக்கப்பட்டுள்ளது. மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. தளவாடங்களின் திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமைப்பு ரீதியற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது. இதெல்லாம் தான் இதனுடைய இதாக இருக்குது.
நன்மைகள், ஜிஎஸ்டியின் நன்மைகளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள். இச்சீர்திருத்தங்கள் வங்கி அமைப்பை மிகுந்த திறனுடையதாக மாற்ற முயற்சித்தன. வட்டி வீதங்களில் காணப்பட்ட வேறுபாடுகளை களைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவற்றுள் சில ரொக்க இருப்பு வீதம். 1991 ஆண்டு நரசிம்ம குழு பரிந்துரையின்படி 1901 நரசிம்மம் குழு பரிந்துரையின்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு வீதம் குறைக்கப்பட்டது. 1991 ஆண்டின் மத்தியில் SLR மற்றும் CRR விகிதங்கள் மிக அதிகமாக இருந்தன. 3 ஆண்டு கால அளவில் SLR விகிதத்தை 38.5% 25% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதுபோன்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதுபோன்ற CRR விகிதத்தையும் 4 ஆண்டுகளில் 3 முதல் 5% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட்டு வட்டி விகித தளர்வு. முன்னர் வைப்புக்கான வட்டி வீதம் மற்றும் வங்கி கடனுக்கான வட்டி வீதம் போன்றவற்றை இந்திய ரிசர்வ் வங்கி RBI கட்டுப்படுத்தி வந்தது. தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் அயல்நாட்டு வங்கிகளுக்கிடையான அதிகப்படியான போட்டியை சமாளிக்க நிர்வாகத்திலிருந்து தடைகள் நீக்கப்பட்டன. செயல்பாட்டில் இருக்கும் வங்கிகளின் வலையமைப்பை பரவலாக்க வங்கி கிளைகளுக்கான உரிமம் வழங்குதல் தளர்த்தப்பட்டது. புதிய கிளைகளை கண்டறிய மற்றும் சிறப்பு கிளைகளை திறக்க வங்கிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்காக வழிமுறைகள் வழங்கப்பட்டன. நரசிம்மன் குழு அறிக்கையின்படி வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய நரசிம்மன் குழு, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நரசிம்மன் குழு அறிக்கையின்படி தான் வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்ட குழு எதுன்னா நரசிம்மன் குழு தான். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொகுப்புரையில் 1991 முதல் உண்மையாக வளர்ந்துள்ளது. இந்தியா GDP 2015-16 ஆண்டு $2 ட்ரில்லியன் கடந்துள்ளது. GDPயை பொறுத்து நமது நாடு தற்போது 9வது இடத்தில் இருக்குது GDPயில். ஒரு முறை டாக்டர் ராஜகிருஷ்ணா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் டாக்டர் ராஜ் கிருஷ்ணா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் குறைவான பொருளாதார வளர்ச்சியடைய நாடு என்று வர்ணிக்கப்பட்ட இந்தியா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் தான் குறைவா பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு என்று வர்ணிக்கப்பட்டிருக்குது இந்தியா. தற்போது உலகில் மிக வேகமாக வளர்ந்து வருது நம்ம இந்தியா. இந்த வளர்ச்சி கணக்கியல் அமைப்பு மாற்றங்கள் காரணமாக இருக்குது. அதனால்தான் அதிகரிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் பொதுமக்களின் துன்பங்களை தணிக்க தவறிவிட்டது. சமூக பொருளாதார மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளில் சமனற்ற நிலை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேலையின்மை, வறுமை, உடல்நலக்குறைவு போன்ற அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே தான் இன்னும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு, இந்த பக்கம் வேளாண் பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக குளிரமைக்கப்பட்ட கிடங்கு தான் இது. SEZ சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இது ஏனைய பகுதி தொழில்களில் இருந்து வேறுபட்டது. இது வணிகம், முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. SLR சட்டப்பூர்வ இருப்பு விகிதம். இது வாடிக்கையாளருக்கு கடன் வழங்குவதற்கு முன் வணிக வங்கிகள் ரொக்கமாக, தங்கமாக, அரசு பத்திரங்களாக வைத்திருக்க வேண்டிய இருப்பாகும். எதுனா சட்டப்பூர்வ இருப்பு வீதங்கிறது. ஸ்டூடெண்ட், இந்த லெசன் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.